ரமேஷோடு பழகிய அனுபவங்களை மிகவும் உணர்ச்சிகரமாகவும் அதே சமயத்தில் ரமேஷை குறித்து பேசும்பொழுது இந்த பின்னவீனத்துவத்தை தவிர்த்து பேச முடியாது அப்படிங்கிறதால ஒரு விரிவான உரையாடல் நிகழ்த்திய யவனிகாவுக்கு நன்றி. கடந்த 10 ஆண்டுகளாக யவனிகா கூறியபடி அந்த படுக்கையில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக தன்னை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு அவருடைய படைப்புகளை மிக அழகான முறையில் யாவரும் மூலம் கொண்டு வந்தவர் ஜீவ கரிகாலன் அவர்கள். அவருடைய பணி போற்றத்தக்கது. தொடர்ந்து அந்த ரமேஷ் பிரதனுடைய நூல்களை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் நாம் அவருக்கு துணையாக நிற்போம் என்று இங்கே உறுதி கூறுகிறேன். ஜீவ கரிகாலன் அவர்களை அஞ்சலி உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் பேதன் கடைசியாக அவருக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது களம்பதிவு அமைச்சு கொடுத்த ஒரு விமர்சன கூட்டம் தான் அப்படின்னு என்கிட்ட சொல்வார். மனநோய் காப்பகத்தில் பின்காலனி கவிஞன் குறித்த ஒரு விமர்சன கூட்டம் அவருக்கு நடந்த நிகழ்வு. அவர் கலந்துக்கிட்ட நிகழ்வு வந்து விஷ்ணுபுரம் இலக்கிய கூட்டம் 2012 நடந்ததுன்னு சொல்லி. இப்போ அடுத்து அவங்களுக்கு விருது அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அவருக்கான முதல் அஞ்சலி கூட்டம் களம்பதிவு நடத்துது. இந்த மாதிரி இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் ரமேஷ் பேதன் எங்கே இயங்கியிருக்காரோ அந்த அளவு மட்டுமே எனக்கு ரமேஷ் பேதன் தெரியும். அதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் 2011 நினைக்கிறேன் அண்ணா மகரம் ஸ்டாலில் ரமேஷ் பேதன் இருந்தப்போ ஐயப்ப மாதனோ இல்லை யாருன்னு தெரில அதை பேசிகிட்டு இருந்தப்போ தான் கவிதை குறித்து ஒரு பின்னாடி ஏதோ தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தவன்ட்டெல்லாம் கேட்டார், அடிச்சு விட போகிறான் அப்படின்னாரு. அவர் தான் ரமேஷ் பேதன். என்ன அப்படி சொல்கிறீங்க, என்ன நீ எல்லாம் என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக வந்து பேசிடுற, அவங்ககிட்ட நானே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை பார்க்கும்போது அப்போ ஆஹா நம்ம வந்து இவங்க சங்காத்தமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான் நான். ஹரிசங்கர் முக்கியமாக நினைக்கணும். அதற்கு முன்னாடியே ஐந்தவித்தான் இடையில இப்போ தம்பி ஜீவர்கள் ஞாபகம் நான் சொல்கிறேன். ஜெயமோகன் கடைசி காலத்தில் மீன் ரமேஷ் பார்த்துக்கிட்டது. ரெண்டாவது அவரை நல்ல முறையில் அந்த பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு அருமையான முறையில் அவருடைய சொந்த பந்தங்களுக்கு இடையில் மிக சிறப்பான முறையில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு நான் அந்த நேரத்தில் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நான் பேச மறந்துட்டேன். அது நன்றி உணர்ச்சிபூர்வமாக அதை மறந்துட்டேன். அவருக்கு அந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். அப்படித்தான் தெரியல, பொதுவாகவே எனக்கு குறைவாக பேச வராது. அது இந்த மாதிரி இடத்துல எதுவும் பண்ண முடியாது. ரமேஷ் பேதனை நான் தெரிஞ்சுக்கிட்ட இடம்ங்கிறது முதல்ல ஐந்தவித்தானுடைய அதுக்கு ஒரு மனிதன் அந்த அறைக்குள்ளே இருந்தது தான் ஒரு புக்கை சென்சேஷனலாக ஆக்கி விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஐந்தவித்தானுக்கு எழுதின ஒரு பின்னட்டை குறிப்பு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஏன்னா நாங்கள் கரெக்டாக ஒரு மறைவுக்கு முந்தின நாள் வந்து ஒரு பட்டியல் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பட்டியல் எடுக்கும்போது அப்போ தான் சஞ்சரி கேட்டிருந்தோம், 10 காப்பி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவருடைய நிகழ்ச்சி என்ன, அவருடைய ஆசை, கடைசி ஆசை என்னென்னா என்னை கைவிட்டு போன அத்தனை புத்தகங்களையும் பார்க்கணும், இது எனக்கு நோ ஸ்டாக்கே இல்லாமல் பார்க்கணும், கரையில் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் ஜெராக்ஸ் எடுத்து அத்தனையும் இப்போ வந்து ப்ரூஃப் ரீட் பார்த்துட்டு இருந்தார். அது நான் ப்ரூஃப் ரீட் உட்பட நான் தான் பார்க்கணும், அவ்வளோ உற்சாகத்தில் இருந்திருந்தார். அப்படி இருந்தப்போ அந்த எனக்கு தமிழில் முதல்ல அந்த பன்றிக்குட்டிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குனது அவர் தாங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த அவருடைய வாழ்க்கையின் முதல் 2 அத்தியாயங்கள் வந்து நமக்கு தெரியாது. அப்படி அதான் பேசிகிட்டு இருந்தப்போ பின்னட்டை குறிப்பு அவருக்கு அமைஞ்ச மாதிரி நம்ம வச்சா நம்ம ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு போட்டியாளராக நான் வேறு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லி போய் கேட்டுட்டு இருந்தேன். அதை ஒட்டி யாரெல்லாம் நண்பர்கள் பல பேருக்கு வந்து ஜெயமோகனோட ஒவ்வாமை தான் இருக்கும். ஆனால் ரமேஷ் பேதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வானத்தை பார்க்க போனான். ஏன்னா அவருடைய இயற்பெயர் இங்கே எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கும் தெரியாது. இயற்பெயர் இல்லை, சாரி, அவருடைய முதல் புனைப்பெயர் வந்து வானநேசனா. அதனால் அவர் அந்த வானத்தை பற்றி ரொம்ப குறிப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நான் வானத்தை பார்க்கக்கூடிய நாட்டில் என்னோடய நண்பர்கள் கூட இருக்கணும் நான் எல்லாத்தையுமே சொன்னேன். அப்புறம் நான் அங்கே பேசினேன். தங்குறதுக்கு அவங்க இடம் ஏற்பாடு பண்ணி எப்போவுமே தருவாங்கனால நம்மளே கூப்பிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு மதுரை புத்தக கண்காட்சியிலேயே இவரை ஸ்ரீசங்கரை எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன், அழைப்பு கொடுத்துருந்தேன். இப்போ நான் வந்து சொன்னேன், கனிமொழிக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்ககிட்டையும் கொஞ்சம் உதவிகள் வாங்கிக்கிறேன், நம்மளே கூப்பிட்டு போகிறதும் ஏற்பாடு பண்ணுவோம். இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. அந்த 3 நாட்களில் இருந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவர் பட்டியலில் இருந்த ஏறத்தாழ அத்தனை முகங்களையும் நான் வேறு ஒரு வழி அனுப்பு. ஆனால் நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்களா பார்த்தோம்னா அவர் ஒரு நோக்கிய விடுதலை அடைஞ்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அல்லது அவர் எழுதுவதை நிறுத்தி கொண்டாருன்னு சொல்லலாம். எழுதுவதை நிறுத்தி கொண்டாருன்னு தான் சொல்லலாம். நான் கோவிட் காலத்தில் தான் அவர் புத்தகம் போட்டிருந்தேன். நான் இன்னுமே சில எழுத்தாளர்களை பார்த்தவன் கிடையாது. அந்த மாதிரி தான் அவர் புத்தகத்தை கொண்டு வரணும். முக்கியமான மாஸ்டர்களில் ஒருத்தர். தமிழ் தேசியம் குறித்து இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இல்லாமல் அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை இன்னும் வருங்காலங்களில் அது ஒரு தத்துவமாக பார்க்கப்படுதுன்னா அதுக்கு மிக அடிப்படையான வேலை செஞ்சதில் தலையாய ஒருத்தர் வந்து ரமேஷ் பேதன் தான். அதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பேசுகிறது கிடையாது. ஆனால் அதை வந்து அவர் நிரூபிக்கிறார். அவரோட படைப்பில் வாசிக்கப்படும் போது யூட்டோப்பியன்ஸ் அவர் ரொம்ப அருமையாக அண்ணன் வந்து கடைசியாக ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டு போனார். அவர் உருவாக்குனது அது ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டியாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அந்த அதுதான் அவர் காமிச்ச ஒரு தமிழ் தேசிய ஒரு இதாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வாசித்த ஒரு ஃப்ரெஞ்சுலேயே மூலத்திலே வாசிக்கக்கூடிய ஒரு வாசகராக இருந்தாலும் அவர் பிற்காலத்தில், ஏன்னா ஏற்கனவே எவனிக்கு என்ன சொன்ன மாதிரி அவர் வாசிப்பை வந்து அவர் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்பவராகவும் தன்னுடைய தத்துவங்களை இது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே ஒரு பரிணமித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறவரை தான் சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கடைசி காலங்களில் எல்லாமே மாஸ்டர்ஸாக பேசுனது பெரும்பாலும் பாரதிதாசனையும் வள்ளலாரையும் தான். அங்கேருந்து உலக இலக்கியத்தில் அதற்கு தன்மையான அந்த தன்மையை வந்து எல்லாத்தையுமே வந்து நம் நிலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு பேசினார். ஸோ அப்படி ஒரு இதை வந்து ஒரு அறிவு அவர் கொஞ்சம் நியூரல் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அறிவு மண்டலத்தை உருவாக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ரமேஷ் பேதனை வாசிக்க ஆரம்பிக்கிறோம்னா அவரோட நமக்கு ஒரு நரம்பிலை தொடர்ச்சி வரும். நம்ம படைப்பக்கத்திலேயோ இல்லை அது நம்மளுடைய வாசிப்பு செயல்பாட்டிலேயோ அதன் வழியாக ரமேஷ் பேதனுக்கு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த அஞ்சல் வேலையை தான் நான் செய்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதுவும் அத்தனை எளிமையானது கிடையாது. ஏன்னா அவர் முதல் புத்தகம் போடும்போதுலாம் அவங்களுடைய பாஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து முக்கியமாக பண்ணாங்கன்னு தான் தெரியும், ஆனால் ஏன் பிரிஞ்சாங்க எதுவும் தெரியாது. அதான் அவ்வளோ அந்த ஜேர்னி ரொம்ப எளிமையானதாகவும் இருந்ததில்லை. ஆனால் இனிமே நண்பர்கள்லாம் சேர்ந்து அதை எளிமையாக்குறதுக்கு நீங்களாம் உதவுனீங்கன்னா உண்மைக்கே அவரை வாசிக்கிறதுக்கு அருகன்மேடு மாதிரியான ஒரு பிரதியெல்லாம் உலகளாவே படைப்பான் ஃப்ரெஞ்சிலேயோ எங்கேயோ கொண்டு போகப்பட்டான் இன்னும் தமிழுடைய அறிவு பரப்பு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம காமிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு அல்லது பேராசைலாம் கிடையாது, நியாயமான ஆசை. அதை நோக்கிய பயணத்தில் அவரை முதலையாக பார்த்தது கோவிட்டில் தான். கோவிட்டில் ஆனால் நான் தொடர்ச்சியாக யவனிக்கான்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அது வந்து என்ன சொல்கிறது, இப்போது பின்னோட்டத்தை பற்றி ரொம்ப ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு வந்து அது இப்போ ஒரு கரிகாலன் சார்லாம் அதை நேரடியாக தொடர்புபடுத்திக்க முடியும், சிலரால் தொடர்புபடுத்திக்க முடியாது. சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு தூக்கம் வரும், சில பேருக்கு எரிச்சல் வரும். ஆனால் இதை வந்து நம்ம அதை விடுறதில்லை. ஏன்னா இது கடந்த ஆண்டு பின்னுணித்தம்ங்கிற யாராவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு சிந்தனை பள்ளி தீவிரமாக முன்வைக்கும்போது இங்கேருந்து ஒரு நண்பர்கள் போய் அவரை ஒரு நேர்காணல் செய்கிறாங்க, த அவுட் சைடர்னு. ரமேஷ் பேதனை புதிதாக வாசிக்க விரும்புகிறவங்க த அவுட் சைடருங்கிற அவருடைய நேர்காணலை வாசிக்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அந்த யூடியூப் சேனல் அவங்க பேர் ஆமாம், மிஸ்டு மூவிஸ், அவங்களுக்கு வந்து முக்கியமாக கடமைப்பட்டிருக்கோம். அவங்க அதில் ஒரு அருமையான வசிப்பார்.
நீங்கள் பின்னணித்த எழுத்தாளர் தானே? நான் பின்னணித்த எழுத்தாளர் கிடையாது. என் நூலை வாசிக்கிற அந்த வாசிப்புங்கிறதுல தான் பின்னணித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு பெரிய ஒரு திறவுகோள். அது வந்து என்ன அப்படின்னா, அது அந்த தத்துவத்தை வந்து எப்போவுமே லைவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு 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 கிளியர் ரூட் போட்டு கொடுத்துருந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்படி அவருடைய மறுபடியும் அந்த ஒரு முதல் சந்திப்பை பற்றி அது எப்படின்னா, நாங்கள் இவர்கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தேன். இப்போ இடையில ஏதோ ஒரு இதெல்லாம் ஞாபகம் வந்து, ஆகா நம்ம அவர் எப்படி இருக்காருன்னு கூட கேட்கலேன்னு சொல்லி கேட்டால், சரியாக 41 நாட்களுக்கு பிறகு மனித குரலை கேட்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப அது உடனே நானும் என்னது அகிலா அவங்க மனைவியும் சேர்ந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு போய் அவரை நேராக பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வந்து அவரை பற்றி பேசும்போது அவர் அவ்வளோ வழிகளோடு இருந்தார். ஒரு வரியில் தான், ஒரு விரலில் தான் இவ்வளோ பெரிய படைப்பில் எழுதிட்டு இருந்தார். அவர் நிறைய நெருக்கடிகள் இருந்தது, நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க, நிறைய குறைகள் இருந்தது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்போ அவர் கூட பேசும்போது அப்படி ஒரு சட்டையர் அவ்வளோ, ஆனால் அதை எழுத்தில் 1% கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு லைவ்லியான ஒரு பர்சன். எப்படி என் உடம்புக்கு கச்சிதமாக உங்களால் துணி எடுக்க முடிந்தது கரிகாலன் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவரே கேட்டுட்டு அவரே பதில், உங்களால் மட்டும்தான் அப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். 2 பேரில் அப்படிலாம் அந்த பார்த்த விதத்தில் ரொம்ப அந்யோன்யமாயிட்டோம். 2 பேரில் யாருக்கு உடலில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இன்ச்சிட்ட வச்சு அளந்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி அது பிறகு தொடர்ச்சியாக அதுக்கு தான் சொன்ன மாதிரி சில சட்ட சிக்கல்களை இது பண்ணும்போது அதுக்காக சில உதவுனார். எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பதிப்பு தொழில் எவ்வளோ அது ஒரு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மரணத்தை ஒட்டி அவர் அதற்கு, ஏன்னா அவர் வந்து தன் வாழ்க்கையை கிட்டத்தட்ட 10 வருடங்களும் மரணத்தோடு தான் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கார். நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, நான் எதுக்காக அவர் எழுதுவதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொன்னேன்னா, அவர் கடைசி டிசம்பர் 24ஆம் தேதியும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை எப்படி பப்ளிஷ் பண்ணுங்கிற வரையும் எனக்கு சொல்லியிருக்கிறார். காமத்துப்பால் அரசியல் அறிக்கை அவரோட கடைசி புத்தகத்துக்கு முந்தைய புத்தகம். அது வந்து முதல் கரிகாலன் ஒரு குறுநாவல் தொகுப்பு தயாராகிருக்கு. நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் குறுங்கதைகளாக ஒரு 100-120 பக்கங்களுக்கும் மேலே ஒரு தொகுப்பு இருக்கும். இதை வந்து ஆனால் நீங்கள் பதிப்பிக்க இதை குறுங்கதைகள்ங்கிற பேரில் பதிப்பிக்கலாம். கொஞ்ச நாள் எனக்கு இடைவெளி கொடுங்க அப்படின்னு. அது கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரூஃப்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? பார்த்துட்ருக்கேன் சார். இப்போ நான் ஒரு பகுதி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இது வந்து குறுங்கதைகளுக்கு முன்னாடி போட்டுருங்க. அது வந்து கவிதையும் குறுங்கவிதைகளும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதிப்பிச்சுக்கலாம். குறுங்கதைகளுங்கிற மாதிரி பதிப்பிச்சுக்கலாம். முடிஞ்சால் ஒரு 4 வெள்ளைத்தாள்களை வச்சுருங்க இடையில. என்ன இல்லை, இந்த ஃபார்ம் போகிறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் தேவைப்படுதா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை, அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு இன்னும் சில நாட்களுக்கு பிறகு கரிகாலன் அந்த முதல் பத்தியை வந்து ஆண் கூட்டுறணும். இப்போ பெண் கூற்று நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். 3ஆவதை வந்து ஆவண் கூட்டணும். சார், அப்போ நீங்கள் எப்போ சார் எழுத ஆரம்பிச்சிங்க? அந்த முதல் வரி எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு நாவலை, ஒரு ஃபார்மை முழுக்க கன்சீவ் பண்ணிட்டு தான் அந்த 3ஆவது இதாக எழுதுகிறார். ஏன்னா அவர் மரணத்தோடு விளையாண்டுட்டுருக்கார். மரணத்தோடு விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தன் நாவலின் கடைசி அத்தியாயத்தை இப்படி ரிவர்ஸில் இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்குள்ளே எத்தனை கல்ட்டு இருக்கணும், எத்தனை இது இருக்கணும், அந்த அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் எழுத முடியல. நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ சிக்கல்களை, நம்மளால் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டு 9 to 5 ஜாப்குள்ளே இருந்துக்கிட்டு அதெல்லாம் அந்த சாக்குகள்லாம் சொல்லவே முடியாது. உண்மையாக நீ இவ்வளோ வாசிச்சிருக்கிற, உன்னால் இவ்வளோ விவாதிச்சிருக்க அப்படின்னா இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்படி ஒரு ரிவர்ஸில் அதுக்கு பிறகு அதே மாதிரி சூன்யா அடுத்து ஒரு நாவல் வருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் முடியும். அந்த சாப்டர் முடியும் போது 2வது சாப்டர் அதே 2 பத்திகளை கொண்டு ஆரம்பிக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கவே ரொம்ப
வினோதமாக இருந்தது. அப்போ அதுவும் அவர் அந்த மரணத்தோட விளையாட்டு தான். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒருவேளை இன்றையோட, ஏன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அவரோட வீடு எப்படி இருக்கும்னா, அது வீடு அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அது இப்போ இந்த இடத்துல ஒரு புகழஞ்சலி கொடுக்க வேண்டிய இடத்துல சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு முதல் பத்தி முடியும் போது அந்த ஒரு எதில் முடியுதோ அதில் அதே பேரால் இன்னொரு வெர்ஷனில், அதாவது மகள் குற்று தந்தை குற்றுங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வெர்ஷனில் அது ஆரம்பிக்கும். அதே அந்த கடைசி பற்றி அவர் அப்போ, ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே தன்னுடைய மரணத்தை எண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வால்யூமுக்கும் எண்ணியிருந்தார். இப்போ இப்படி ஒருத்தரால் எப்படி எழுதியிருக்க முடியும்? அப்போ அவர் எழுதன் வாயிலாக மட்டுமே அந்த 10 வருட வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்னு தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு இடத்துல தன்னை வந்து நிறைவடைஞ்சவராக நினச்சிக்கிட்டு இருக்க காலத்தில் அவர் மொத்த மரண போராட்டங்கிறது 15 நிமிடம் மட்டும்தான். உங்ககிட்ட விரும்புகிறதெல்லாம் ஒன்று தான், அவருடைய எல்லா படைப்புகளும் எப்படியோ கொண்டு வரேன். அவருடைய படைப்புகளை நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் ஒவ்வொருவருக்குமே பங்கு இருக்குது. கட்டாயமாக அவருடைய நேர்காணல்களை வாசிச்சிங்கன்னா அவர் எப்படி வாசிக்கலாங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். சரியான அந்த நான் சொன்ன அந்த சதுரத்துக்குள்ளே அந்த அடுத்த விஷயம் வரும் நடந்தால் அந்த ஒரு நிறைவு முடிஞ்சிடும். அதனால் இந்த நிகழ்வு நினைவஞ்சலி நீங்கள் நடத்தாத நான் வாயிலாத மட்டுமே அது ஒரு முழுமையான ஒரு சித்திரத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நான் நம்பி நான் பார்ப்பேன். அந்த வீட்டில் போனோடனே முதல்ல கிளம்புது இது ஒரு தான் அவர் வச்சுருப்பார். 2வது தான் சுஜாதா இருக்கும். இன்னொரு ஆணி அவர் வச்சுருக்கேன்னே சொல்லுவார். அது மட்டும்தான் நான் வாங்க வேண்டியிருந்தது அப்படின்னு. மரணம் இல்லை அவருக்கு. நன்றி. இந்த அரங்கை தன்னுடைய உரையின் வழியாக ஒரு கனத்த மௌனத்தை உருவாக்கி இருக்கின்றார் நம்ம ஜீவ கரிகாலன். அவர் உண்மையிலேயே ரமேஷுக்கும் அந்த பதிப்பாளர்களுக்கும் இருக்கிற உறவு வந்து ரொம்ப அற்புதமானது. நான் அதை பார்த்துருக்குறேன். பாலகுருட்டில் அந்த பேரழைகளின் தேசம் வரும்பொழுது அந்த அட்டைப்படத்தெல்லாம் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அவர் பார்ப்பார். ஏதோ ஒரு எழுதுகிறோம், அதை அச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு போக மாட்டார். அப்படி இருப்பார். ஜீவகரிகாலன் சொன்ன மாதிரி அவர் வந்து வாழ்க்கையையும் மரணத்தையும் ஒரே சமயத்தில் நேசித்த ஒரு கலைஞராக திகழ்ந்தார். அவருடைய படைப்புகளில் முழுமையாக நம்ம அதை பார்க்க முடியுது. அவர் என்ன இந்த தாய்மானவர் சொல்கிற மாதிரி ஆழி துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாழில் திரிவதென்ன அப்படின்ட்டு தாய்மானவர் பாடுவார். அப்படி மரணத்தை சதா வரவேற்று கொண்டிருந்த ஒரு சுய அழிப்பை ஒரு பரிசோதனையாக மேற்கொண்டிருந்த ஒரு கவிஞர் ரமேஷ். நண்பர்களே, மறுபடியும் இடையூறு செய்வதற்காக நினைத்து கொள்ள வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரங்கு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமர்வு இங்கே அவங்க அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை நான் படித்து காமிக்கிறேன். நான் படிப்பதற்கு கொஞ்சம் தைரியம் வேண்டும். இது அவங்க வந்து மாலதி மைத்ரி அவங்களுடைய போஸ்ட். எனது மகள் தாபிதா மைத்ரியின் வேண்டுகோள். மை ஃபாதர் ரமேஷ் பிரேதன் sadly passed away on 27/9/25. I did not give permission to Jeeva Karigalan or any other publisher to publish my father's writings. Manuscripts or interviews posthumously. அதாவது இறந்ததுக்கு பின்னர். My father has not given any posthumous publishing rights to anyone. The same day as the funeral, Jeevakarikalan took my father's laptop from my relatives to Chennai without my knowledge. His laptop contained all his personal information and certificates, any fake proofs for publication rights. I, being the rightful heir, plan to give the money that comes from the literary hard work of my father to the only person who gave him love, company and utmost care in the last decade, Prema. I demand Jeeva Karigalan to return my father's laptop to Prema. I demand that all my father's belongings related to his literary work would be returned to either me or Prema. Since there is confusion about the legal heir being created on purpose, there is
nowhere else to write except here. This post please be considered as my official desire for my deceased father. It is my last hope that my father has earned some friends in the literary world through his dedication to the art, who will not let this happen to lifelong author. Hereafter, writings and books of my father should not be published without my proper permission. Dabida Maitri. இதுதான் தமிழ் சமூகம். 4 நிமிடத்துக்கு முன்னாடி போட்டிருக்கதா எனக்கு ஹரிசங்கர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். ஒருத்தங்க லீகல் ஹேராக தங்களை இது பண்ணும்போது நான் என்ன ப்ரூஃப் காமிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பிரேமா இந்த பன்றிக்குட்டி தொகுப்பை வந்து நான் இது பண்ணும்போது ரமேஷ் பேதன் ஃபோனில் வந்து அவங்க தனது தோழியை, பிரேமாங்கிறவங்க அவங்களுடைய வகுப்பறை தோழி, அவங்க தான் ரமேஷ் பேதன் எல்லா இடத்தையும் புறக்கணிக்கப்பட்டு தனது நண்பர்கள் தன்னோடு இருந்த தனது குடும்பத்தார்கள் அவங்களாம் புறக்கணித்த பிறகு தமிழ்ச்சங்கத்தில் உணவு வாங்கி நண்பர்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு லாரி ஷெட்டில் இருந்தபோது நண்பர்களாம் ஆதரவு கொடுத்து அந்த சின்ன வீட்டுக்கு மாறுறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அவங்கள கண்டடைஞ்சு அவங்க கூட இத்தனை வருஷமாக கூட இருந்து பார்த்துக்கிட்டது அவங்களுடைய தோழியான பிரேமா தான். நான் இது மட்டும் இல்லை, ரமேஷ் பேதன் பேரில் ஒரு விருது ஆரம்பிக்கிறதாகவும் இருந்தேன், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதாகவும் இருந்தேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நான் அப்படியான ஒரு திட்டத்தில் இருக்குந்தேங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதுலேயே அறக்கட்டளைதாரராகவும் பிரேமாவை சேர்க்கணுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். நான் பதிப்பித்தாலும் அதுதான் பிரேமாவை போய் தான் சேரும் அப்படிங்கிறதையும் நான் பிரேமா கிட்ட சொல்லிட்டேன். அந்த லேப்டாப் அவர் எந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி என்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் மீமை அழகிங்கிற ஒரு கவிதை தொகுப்பையும் மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு முற்று பெறாத குறுநாவலையும் பதிப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். இது ட்ராமாவாக இருக்குது. ஒரு பதிப்பாளராக இதில் எப்படி நான் செயல்பட போகிறேன்னு தெரியல. ஆனால் இந்த அந்த களம்புதை அமைத்து கொடுத்துருக்க மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஏமாற்றுபவன் அல்ல. ரமேஷ் பேதன் அவரோடு இருந்த என்னும் உறவை நீங்கள் வந்து இதுக்கு வரை இருந்த நேர்காணலில் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். நான் வணிக ரீதியாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ பதிப்பகம் நடத்துபவன் அல்ல. நான் இவங்க இருந்த ரூம் கல்ச்சரில் இருந்த இல்லை யவனிக்காவோ ஐப்பான்லாம் இருந்த ரூம் கல்ச்சரில் இருந்த கடைசி துளியிலிருந்து இலக்கியத்தை பார்த்துக்கிட்டேன். நான் இப்படியான ஒரு அதிர்ச்சியை பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே என்கிட்ட இதை சொல்லும்போது நான் அவங்ககிட்ட பிரேமாக்கிட்டே பேசியிருந்தேன். அதற்கு பிறகும் மாலதி மேத்ரி அவர்கள் இப்படியான ஒரு பதிவை பப்ளிக்கில் போட்டிருக்காங்க. இது அவங்க குடும்பத்தார்கள் தான் ஒப்படைச்ச விஷயம். இது இப்படியான ஒரு சூழல் இந்த மேடையில் நிகழ்கிறது, அதை நான் ஒரு உரிமையோடு எடுத்து பேசிக்கிட்டு அது சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக தேவைப்படுது. நான் ஒரு சின்ன காணொலி அதை நான் வந்து ஸ்ருதிதேவுக்கு அனுப்பி வச்சுறேன். இது வந்து என்னென்னா, ஒரு மறைவை ஒட்டி அலுவலகத்தில் வேலை பார்த்த அவனுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. தனது ஆசானாக ஏற்றுக்கொண்ட ஷாருக்னு ஒரு அவருடைய வாசகன் ஒருவன் ரிசர்வேஷனே இல்லாமல் அந்த அவ்வளோ சர்ஜரி பண்ணாடையும் அவ்வளோ கடினமான பயணத்தோடு வரும்போது அந்த இன்டர்வியூ பார்த்து அதில் வந்து கட் பண்ணி கொடுத்த வீடியோ அது. அதை நான் ஆறுதலுக்காக போட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்னை வந்து கடை வாங்கி விட்டு போகும்போது நான் தமிழ் சூழலில் சக எழுத்தாளர்கள்லாம் கேட்கணும், சக வாசகர்கள் என்ன கொண்டாடணும்னா எதிர்பார்க்கவே. நான் எழுதி வச்சுட்டு போகிறேன். 50 வருஷம் பொறுத்த ரவிக்குமார் சொல்கிறது போல் 50 வருஷம் பொறுத்து படிச்சுக்கேன், அது படிக்காமே போ. அதை பற்றி என்ன எனக்கு எதுவும் தோணுது. நான் எழுதி பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த ஜீவகரியாளன் நான் எழுதி கொடுத்தா உடனே போட்டுறாரு. ஒரு மாதத்தில் புத்தகமாக அதை கொண்டுட்டு வந்துடுறாரு. அது போதும். அதான் வியாபாரம் வந்து மிக முக்கியமான வேலையை எடுத்து செய்யறாங்க. அது
ஆச்சரியமாக இருக்குது. மீண்டும் எடுத்து ஏன்னா அவங்க புக்கெல்லாம் தேவைனாலும் கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் இறந்துட்டாலும் நீங்களே அதோடைய காப்பிரைட் எல்லாத்தையுமே வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு தான் அதோடைய காப்பிரைட். அதில் வர பணத்தை எல்லாரும் உங்களுடைய படிப்பகத்தில் வந்து அதோடைய வளர்ச்சி ஃபேக் பண்ணுறக்கு உங்கள் பதிப்பத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னா இருக்கார். நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நான் அந்த பிரேமாவை செல்வம்னு என் கூட ஒரு எழுத்தாளர் வந்திருந்தார். அவங்க பிரேமாவை பார்த்துட்டு சொன்னாங்க, ஆனால் ஒரு மனிதனோட வாழ்க்கை பிரேமா மாதிரி ஒரு உயிரை சம்பாதிக்கிறது போதுனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேமா மாதிரி ஒரு அன்பு கிடைக்குதுன்னா வாழ்க்கை நிறைய பெற்றோன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எப்படி அவங்கள விட்டுருவோம், எப்படி அவங்கள பேசுவோம். இப்போ இவங்க மாலதி மைத்திரி அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்க பிரேமாவை கன்ஃபியூஸ் கூட பண்ணலாம். ஆனால் பிரேமா நான் அந்த சகோதரிக்கு நான் வந்து இங்கே தெரிவிக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான், லீகல் ஹேரா அப்படிங்கிற விஷயம் சட்ட ரீதியாக இருக்குது. அதுக்கு எனக்கும் ஒரு பதில் இருக்குது, அவங்களும் ஒரு பதில் வச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நான் போக விரும்பலை. நான் இந்த நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இதெல்லாம் எனக்கு இது கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பதிப்பிக்கிற புத்தகத்தில் இருந்து பிரேமாவுக்கு பணம் போகாமல் வேறு யாருக்கும் போகுவதென்றால் மட்டுமே நான் ரமேஷ் வேதனை பதிப்பிப்பதை நிறுத்திக்கொள்வேன். நன்றி.